யாரோ ஒருத்தர் இந்த ஜெபத்துல ஒருவேளை இந்த ஆரம்பத்துல யோசிச்சுட்டே நீங்க இருக்கலாம், என் கையில ஒண்ணுமே இல்லையே. இந்த இடத்துல தாவீதையும் கோலியாத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவன் என்ன சொல்லுவான், என்ன இவ்வளோ பெரிய ஈட்டியை பிடிச்சிட்டு வந்திருக்கிறான், நீ வெறுமனே போய் நிற்கிற, ஒன்றும் இல்லாமல் போய் நிற்கிற, என்னதான் விசுவாசம்னாலும் ஒரு நியாயம் வேண்டாமா? அவன் அவ்வளோ பெரிய ஆயுதத்தோட நிற்கும் போது நீ வெறுங்கையா போனா எப்படி? அதுவும் ஒரு கல்லும் ஒரு கவனம் காமெடியா இல்லை? உன் கையில் இருக்கிறத வச்சு நீ என்ன பண்ண போற அப்படின்னு எத்தனையோ பேர் கிண்டல் பண்ணியிருக்கலாம். எத்தனையோ பேர் இவன் சாகத்தான் போறான் பாருங்க, அவன் அவ்வளோ அந்த ஈட்டி எடுத்து குத்துனாலே இவன் செத்து போயிடுவான், இவன் என்னமோ கல்லை தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. ஆனா என்னுடைய ஆண்டவர் அந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, அவனுடைய கையிலே பட்டயம் இல்லை என்றாலும் கோலியாத்திற்கு முன்பாக கர்த்தர் வெற்றியை கர்த்தர் தந்தார். நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை, முன்னாடி நிற்கிற மலையை போன்ற பிரச்சனையை பார்த்து பயப்படாதீங்க, சூழ்நிலையை பார்த்து பயப்படாதீங்க, தேவையை பார்த்து பயப்படாதீங்க, கடன்களை பார்த்து நீங்க பயப்படாதீங்க. ஆண்டவரே என்னிடத்துல என்ன இருக்கு, இந்த பிரச்சனையை மேற்கொள்றதுக்கு என்னிடத்துல என்ன இருக்கு, இந்த போராட்டத்தை தாண்டறதுக்கு என்னிடத்துல என்ன இருக்கு, எனக்கு ஒண்ணுமே இல்லையே, நான் செத்து போறதுதான் வழி, நான் இந்த உலகத்தை விட்டு போறதுதான் வழி, என்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்ற ஒரு சூழ்நிலையிலே இருக்கிற ஒவ்வொருத்தரை பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவர் நினைப்பாரே ஆனால் உங்க கையிலே ஒன்றும் இல்லை என்றாலும், பட்டயம் இல்லை என்றாலும், ஆமென், அந்த காரியத்திலிருந்து ஜெயத்தை கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவர். காற்றை காண மாட்டாய், மழையையும் பார்க்க மாட்டாய், ஆனாலும் நம்முடைய பள்ளத்தாக்குகளை தண்ணீரால் நிரப்ப பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ள தேவன். நம்புறவங்க கைகளை மேல தட்டி முழு பலத்தோடு ஆமென் ஆமென். ஏற்ற காலத்துல எனக்காக சகாயம் செய்கிற கர்த்தர்